தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் டைப்ஸ்ல ட்ரீ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, இந்த ட்ரீ ஸ்டார் பேட்டர்ன் எங்க எப்படி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம சேனல்ல கேண்டில் ஸ்டிக் பத்தின 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல டோஜி கேண்டில பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல டோஜியோட டைப்ஸ் ஆன நியூட்ரல் டோஜி, டிராகன் ஃபிளை டோஜி, கிராவிஸ்டோன் டோஜி, லாங் லெஜிட் டோஜி எல்லாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செய்து அந்த வீடியோ போய் பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது நியூட்ரல் டோஜியை மையமா வச்சுதான் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு நியூட்ரல் டோஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இதை நீங்க பிராக்டிக்கலா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு புல்லிஷ் கேண்டில், இன்னொன்னு பியரிஷ் கேண்டில். ஓபன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா அதை பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மெயினா 4 பார்ட்ஸ் இருக்கு. ஓபன், க்ளோஸ், ஹை, லோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கேண்டில்ல அந்த நடுவுல பாக்ஸ் போல இருக்குல்ல, அதை ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டிலுக்கு மேல உள்ள லைனை அப்பர் ஷேடோனும், கேண்டிலுக்கு கீழே உள்ள லைனை லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் கேண்டில் ஸ்டிக் பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இப்போ நம்ம மெயின் டாபிக் வருவோம். 3 ஸ்டார் பேட்டர்ன் இதோட நேம்லே இருக்கு பாருங்க. ட்ரீ அப்படின்னா 3 ஸ்டார் இருந்தது அப்படின்னா அதை ட்ரீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 நியூட்ரல் டோஜி தொடர்ந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை ட்ரீ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்டார் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலயோ இல்லனா சப்போர்ட் ஏரியாலயோ ஃபார்ம் ஆகும். இந்த 3 ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா ஒன்ஸ் இந்த 3 ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க என்ட்ரி கொடுத்துடலாம். ஏன் அப்படி சொல்றேங்கிறது போக போக உங்களுக்கே புரியும். இந்த ட்ரீ ஸ்டார் பேட்டர்ன்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரீ ஸ்டார் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ட்ரீ ஸ்டார் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்னும் இல்லைங்க, அப் ட்ரெண்ட்ல உள்ள மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரீ ஸ்டார் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ரெண்ட்ல உள்ள மார்க்கெட்ல சப்போர்ட் ஏரியாட்ட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரீ ஸ்டார் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சில பேர் புல்லிஷ் ட்ரீ ஸ்டார், பியரிஷ் ட்ரீ ஸ்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னைய கேட்டீங்க அப்படின்னா டாப் டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரீ ஸ்டார் டாப் ஃபார்மேஷனை பத்தி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த ட்ரீ ஸ்டார் டாப் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இந்த ட்ரீ ஸ்டார் டாப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த ட்ரீ ஸ்டார் டாப் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த ட்ரீ ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா 3 நியூட்ரல் டோஜி தொடர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம ட்ரீ ஸ்டார் டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த நியூட்ரல் டோஜி அப்படிங்கிறது வரிசையா வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒன்னு டோஜிக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கேப் அப் ஆகி ஒரு டோஜி ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆகி ஒரு டோஜி ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? சோ இதோட ஃபங்க்ஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓபன் ஆகுது. ஓகேங்களா? ஓபன் ஆயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகுது. ஆனா வந்து பியர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேல போக விடல. சோ திரும்ப கீழே கொண்டு வராங்க. அகைன்ஸ் வந்து புல்ஸ் என்ட்ரு ஆகி மார்க்கெட்டை மேல கொண்டு போக பாக்குறாங்க. ஓபன் பிரைஸ்லயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நியூட்ரல் டோஜி. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து உருவாகிற கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையவுக்கு மேல ஓபன் ஆகும். அதாவது கேப் அப் ஆகி ஓபன் ஆகணும். ஓகேங்களா? சோ இதை வந்து டச் ஆகுற மாதிரியோ இதுக்கு கீழே ஓபன் ஆகக்கூடாது, கேப் அப் ஆகி ஓபன் ஆகணும். சோ அகைன் வந்து இந்த இடத்துல கேண்டில் வந்து ஓபன் ஆகுது. ஓபன் ஆகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல கொண்டு போக பாக்குறாங்க. ஆனா வந்து பியர்ஸ் வந்து என்ட்ரு ஆகி மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வராங்க. திரும்ப அகைன்ஸ் வந்து புல்ஸ் என்ட்ரு ஆகி ஓபன் பிரைஸ்லயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிசிஷன் மோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு போர் போல நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுல
இதுல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கேண்டில்ல தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆகி ஓபன் ஆகுது. அதாவது இந்த லோ இருக்குல்ல, இந்த லோக்கு கீழே தான் அடுத்த கேண்டிலோட ஹை இருக்கணும். ஓகேங்களா? சோ அகைன் வந்து ஒரு கேப் டவுன் ஆகி ஒரு கேண்டில் ஓபன் ஆகுது. இந்த இடத்துல ஓபன் ஆகுது. ஓபன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து புல்ஸ் வந்து மேல கொண்டு போக பாக்குறாங்க. ஆனா மேல கொண்டு போக விடல. பியர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு திரும்ப ஓபன் பிரைஸ்லயே முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பியர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த ட்ரீ ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இந்த ட்ரீ ஸ்டார் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த மூணாவதா நியூட்ரல் டோஜி இருக்குல்ல, இதுக்கு அடுத்து ஓபன் ஆகிற கேண்டில் வந்து ஒரு பியர் கேண்டிலா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதை நம்ம வந்து என்ட்ரி பிரைஸா கொடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது கேண்டில் இருக்கு தெரியுமா, இந்த ரெண்டாவது நியூட்ரல் டோஜி இதோட ஹை இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் லாஸா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதே போல இந்த த்ரீ ஸ்டார் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வழக்கம் போல இதுக்கு நம்ம டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ண முடியாது. இந்த த்ரீ ஸ்டார் டாப் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலயோ இல்லைன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலயோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ட்ரி கொடுத்துடலாம். ஆனா வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல இந்த த்ரீ ஸ்டார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ட்ரி கொடுக்காதீங்க. இது அந்த அளவு அக்யூரசி கொடுக்காது. ஓகேங்களா? அதே போல இந்த த்ரீ ஸ்டார் டாப் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுக்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில கன்ஃபர்மேஷன் எடுத்துக்காங்க. அதாவது ஒரு பியரிஷ் கேண்டிலா இருக்கணும். அந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணும்போது நீங்க வந்து இதை வந்து என்ட்ரி பாயிண்டா கொடுத்துக்காங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்காங்க. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஸ்டார் அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்லயே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரே நேர்கோட்லயே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுக்க கூடாது. அது த்ரீ ஸ்டார் பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் நடந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இந்த த்ரீ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நியூட்ரல் டோஜியை தவிர வேற ஏதோ டிராகன் ஃபிளையோ கிராவிஸ்டனோ இல்லைன்னா லாங் லெஜிட் டோஜியோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது த்ரீ ஸ்டார் பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஸ்டார் டவுன் ஃபார்மேஷன். இந்த த்ரீ ஸ்டார் டவுன் ஃபார்மேஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டுக்கு த்ரீ ஸ்டார் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, அதாவது நியர்பை வந்து ஒரு சப்போர்ட் ஏரியால வந்து இந்த த்ரீ ஸ்டார் டவுன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த த்ரீ ஸ்டார் டவுன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சேம் அதே போல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரல் டோஜி வந்து ஓபன் ஆகுது. ஓகேங்களா? சோ ஃபார்ம் ஆனோனையும் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் டோஜி அப்படின்னா என்னன்னு தெரியும். பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு இன்டிசிஷன் மோட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே ஹெவியா காம்படிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓபன் ஆயிருக்கு. அதாவது இந்த கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ இருக்குல்ல, அந்த லோவை விட கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கணும். அதாவது கேப் டவுனா ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ ஓப்பன் ஆயிட்டு திரும்ப அகைன் வந்து ஒரு நியூட்ரல் டோஜி அப்படின்னா என்னன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கு, ஒரு இன்டிசிஷன் மோட்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா கீழே ஓப்பன் ஆனதுனால நம்ம வந்து பியரிஷ் வந்து கொஞ்சம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா கேப் அப்பாய் ஓப்பன் ஆகுது. அதாவது ரெண்டாவது கேண்டிலுக்கு ஹைக்கு மேல கேப் அப்பாய் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஹெவி காம்படிஷன் வார் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து புல்லிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கேப் அப்பாய் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம நியூட்ரல் டோஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரல் டோஜி பாத்தீங்க அப்படின்னா நியர்பை வந்து சப்போர்ட் ஏரியா கிட்ட அந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுத்துடலாம். ஆனா இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல வந்து இதை வந்து அப்ளிகபிள் கிடையாது. இந்த மாதிரி த்ரீ ஸ்டார் டவுன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பாயிண்டை நம்ம என்ட்ரி பாயிண்டா கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நியூட்ரல் டோஜி, அதாவது இது ஒன்னாவது நியூட்ரல் டோஜி, இது ரெண்டாவது நியூட்ரல் டோஜி, இது மூணாவது நியூட்ரல் டோஜி இருக்குல்ல, இந்த மூணாவது நியூட்ரல் டோஜியை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓபன் ஆயிட்டு அந்த கேண்டிலோட ஹைய நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் ஆகி ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேண்டிலோட லோ இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ஒரு லாங் என்ட்ரிக்கு நம்ம இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸா இந்த பாயிண்டை நம்ம வச்சுக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த த்ரீ ஸ்டார் டாப் மற்றும் த்ரீ ஸ்டார் டவுன் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர். அதனால என்னால பிராக்டிக்கலா காட்ட முடியல. ஆனா கான்செப்ட் இதுதான். கான்செப்டை தெரிஞ்சுக்கங்க. ஒன்ஸ் இந்த த்ரீ ஸ்டார் டாப் த்ரீ ஸ்டார் டவுன் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ட்ரி கொடுத்துடலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ e-books நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.